நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கப்பூர் வர்றதை பற்றியும் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் பற்றி நம்ம நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உண்டான பதில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ராஜுபாய் எடுத்தோடனே ராஜுபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அஞ்சான் சூர்யாவா? ராஜுபாய் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஷிப்யார்டு ஒர்க் பர்மிட்டை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, ஷிப்யார்டு ஒர்க் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஷிப்யார்டு ஒர்க்குனா நம்ம பிசிஎம் பர்மிட் தான் ஷிப்யார்டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பிசிஎம் பர்மிட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள் ப்ரோ, அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள், ஓகேங்களா? அடுத்தது சுப்புலட்சுமி கேட்டிருக்காங்க, நம்ம நகை போய் எடுத்ததை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பற்றி இப்போ ஒரு சவரன் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சவரன்னா ஒரு பவுன் தானே ஒரு சவரன் சொல்லுவாங்க. ஒரு பவுன் இந்த ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட $650 $700 வரைக்கும் வரும் சிஸ்டர். நம்ம இந்தியாவில் விட இங்கே கம்மி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் செய்கூலி சேதாரம் போடுவாங்க. இங்கே சேதாரம் மட்டும் கிடையாது, ஆனால் மேக்கிங் சார்ஜ் கூலி கண்டிப்பாக உண்டு. சேதாரம் மட்டும் கிடையாது, ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஜிஎஸ்டி இல்லாத நகைகளும் இருக்குது. சில நகைகள் ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா பழைய நகைகளாக இருக்கும், அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே குவாலிட்டியாக இருக்கும் நகை. அது நான் வாங்கினது எனக்கு கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் வாங்கினேன். அது எனக்கு கிடையாது அந்த செயின். அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு செயின் பிடிச்சிருக்கோன்னா அன்றைக்கி ரேட்டு கம்மியாக இருக்கிறப்ப அன்றைக்கி ரேட்டில் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி நம்ம அந்த செயினை வாங்கிக்கலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு எதுவுமே கிடையாது. அது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ அது மூலமாக நான் நிறைய நகை வாங்கியிருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு அது மாதிரி வாங்கி கொடுத்தேன், அவ்வளோதான். நிறைய நகைனா எத்தனை பவுன்றான்னு கேட்காதீங்க, ரொம்ப கம்மி தான். முகேஷ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் எஸ்பாஸ் கிடைக்குமா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ. எஸ்பாஸுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களை எடுக்கிறது ஏதாவது ஒரு வேலைக்கு எடுப்பாங்க. அந்த வேலையில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் போலியான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் சப்மிட் பண்ணிடாதீங்க. வேலை தெரியலை அப்படின்னா திருப்பி உடனே ஊருக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் கட்டின பணம் வேஸ்ட் ஆயிரும் ப்ரோ. அதனால் தயவுசெய்து எஸ்பாஸுக்கு வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அவங்களே எடுப்பாங்க. பொய்யான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக வேலை தெரில அப்படின்னா ஊருக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி வந்துடாதீங்க ப்ரோ. அடுத்தது சுந்தர்ராஜன் வெள்ளையங்கிரி. நாங்கள் நகை வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் பாலிஷ் சார்ஜ் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. முஸ்தபா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே சிங்கப்பூரில் முஸ்தபான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கடை இருக்குது. அது அங்கே போனால் கிடைக்காததே கிடையாது. குண்டூசியிலேருந்து நகையிலேருந்து எல்லாமே அங்கே கிடைக்கும். அங்கே எப்படி அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே அங்கே ரேட்டு கூட பேசவோ குறைச்சி பேசவோ எந்த இதுவுமே கிடையாது. மேக்கிங் சார்ஜிலேருந்து எல்லாமே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதுலேருந்து ₹1 கூட குறைக்க முடியாது. அந்த ரேட்டை கொடுத்து நம்ம வாங்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கடை தான் முஸ்தபா. அங்கே ரொம்ப ஏமாற்ற மாட்டாங்க. இந்த மேக்கிங் சார்ஜ் கூடுறது குறைக்கிறது அந்த எந்த இதுவுமே பேரமே அங்கே பேச முடியாது. அது பெஸ்ட். அது நல்ல கடை தான், முஸ்தபா நல்ல கடை தான். தங்கமும் அங்கே நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது நம்ம மொத்தமாக பணம் கொடுத்து வாங்குறதுனா இப்போ பரவாயில்ல. இது நம்ம மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுனால தான் நான் இங்கே வாங்கினேன். அதனால் முஸ்தபா பெஸ்ட்டு தான் ப்ரோ. சுந்தர்ராஜன் வெள்ளையங்கிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ். சூர்யா ப்ளீஸ் டெல் மீ அபவுட் வேக்சின் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், செப்பரேட்டாக வீடியோ போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது வேக்சின் சர்டிஃபிகேட்டை பற்றி நிறையா பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. 2 ஊசியுமே அலோடு உண்டு சிங்கப்பூருக்குள்ளார. எந்த வேக்சின் போட்டாலும் அலோடு உண்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வேக்சின் போடையில் உங்கள் பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போயே போடுங்க, அதுதான் பெட்ரு. பாஸ்போர்ட் நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. கண்டிப்பாக பாஸ்போர்ட் நம்பர் இருக்கணும். அதில் ரொம்ப சந்தேகம் எதுக்கு வருது அப்படின்னா அப்பா பேரில் தான் வருது. அப்பா பேர் முன்னாடி இருக்கணுமா பின்னாடி இருக்கணுமா, அப்பா பேர் இல்லைன்றாங்க. சில பேர் பாஸ்போர்ட் நம்பர் போடாமல் விட்டுட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பாஸ்போர்ட் நம்பர் இல்லைன்னா உள்ளே வர்றது சிரமம் ப்ரோ. ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் நம்பர் அப்ளை பண்ண பாருங்கள். அப்படியே பாஸ்போர்ட் நம்பர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பாஸ்போர்ட் நம்பர் அவங்க அப்டேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிப்ரவரி மார்ச்சுக்கு மேலே வேக்சினேட் சர்டிஃபிகேட் அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போதைக்கு வந்துக்கலாம். அப்பா பேர் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. முன்னாடி போட்டாலும் சரி பின்னாடி போட்டாலும் சரி, இல்லை இனிஷியல் மட்டும் போட்டாலும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேங்களா? இதை பற்றி நான் இன்னும் தெளிவாக இன்னும் டீட்டெயிலாக நான் வீடியோ போடுறேன், ஓகேங்களா?
அடுத்தது வந்து ரத்னகிரி கேட்டிருக்காரு, ப்ரோ என்ன கோல்டு இஎம்ஐயில் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் ப்ரோ, கோல்டு இஎம்ஐயில் இருக்குது. மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ 2 பவுன் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு $1100 கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அதில் 10% மட்டும் ஃபஸ்ட்டு கட்டிடணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ $1000 வருது அப்படின்னா $100 மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கட்டிட்டு அந்த நகையை நம்ம பேரில் எழுதி நமக்கு ரெசிப்ட் போட்டு கொடுத்துருவாங்க. அன்னைக்கு ரேட் என்னவோ அதில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அந்த நகையை வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு மட்டும் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. 6 மாதத்துக்குள்ளே திருப்பலை அப்படின்னா நம்ம மொத்தமாக காசை போட்டு திருப்பி யார்கிட்ட நம்ம மொத்த சேலரியும் போட்டு கூட திருப்பி அடகு வச்சிடலாம். அதுக்கு வந்து $1 இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதத்துக்கு. $100க்கு $1 இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதத்துக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீ 6 மாதத்து வரைக்கும் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ப்ரோ அதில். ஏன்னா 6 மாதத்துக்குள்ளே நகை ரேட்டு எங்கேயோ போயிருக்கும். தேவேந்திரன் கேட்டிருக்காரு, மே 21, அதாவது அவர் மே 21 வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரே ஒரு டோஸ் மட்டும் எடுத்திருக்காரு. அது வந்து மடோனா தடுப்பூசி எடுத்திருக்காரு. 2வது டோஸ் எடுக்கலை. அதுக்குள்ளே ஊருக்கு வந்துட்டார். என்ட்ரி பாஸ் அப்ளை பண்ணால் அவருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சட்ட சிக்கல் தான் ப்ரோ. நீங்கள் ஏன் ப்ரோ 2 டோஸ் எடுக்காமல் போனீங்க? சரி, அப்படி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ கேட்கலையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து மடோனா தடுப்பூசி போட்டிங்க. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா மே மாதம் போட்டிருக்கீங்க. இப்போ ஜனவரி வந்ததுன்னா 6 மாதம் ஆக போகுது. மடோனா தடுப்பூசி போட்டு 6 மாதம் கழித்து ஊரில் வந்து நம்ம வேக்சின் போட முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் அர்ஜெண்ட்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வேக்சின் போடலாமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். அப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 2 டோஸ் வந்து நம்ம ஊர் வேக்சின் போட்டுக்கிட்டு வந்துடுங்க. அப்படி போடக்கூடாது, அதை போட்டுட்டு இதை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ப்ரோ. இந்த ஊசியோட சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படாது. அப்போ தான் நீங்கள் வர முடியும். இல்லை சில பேருக்கு வந்து சிங்கப்பூரில் இப்போ நானும் ஒரே ஒரு வேக்சின் தான் எடுத்தேன். அதாவது ரெக்கவருக்கு வந்து ஒரே ஒரு வேக்சின் தான், 2 டோஸ் கிடையாது, 1 டோஸ் தான். ஸோ வந்து நானும் 1 டோஸ் தான் எடுத்தேன். அது மாதிரி 1 டோஸாக உங்களுக்கு இருக்கா என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 1 டோஸாக இருந்ததுன்னா நீங்கள் 2வது டோஸ் எடுக்க வேண்டியதில்லை ப்ரோ. அதே மாதிரி என்ட்ரி அப்ரூவல் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அது மட்டும் காரணமாக இருக்காது ப்ரோ. நான் சிங்கப்பூரில் வரோம்னா முழுமையாக தடுப்பூசி போட்டிருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. பட் என்ட்ரி அப்ரூவல் ரிஜெக்ட் ஆக வேறு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ நீங்கள் திருப்பி வேணாலும் அப்ளை பண்ணி பாருங்கள். கம்பெனியில் என்ன ரீசன்ன்றதையும் கேளுங்க ப்ரோ. அடுத்தது தவமுனி கேட்டிருக்காரு, ப்ரோ நம்ம ஒரு கோல்டுக்கும் சிங்கப்பூர் கோல்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? மேக்கிங் சார்ஜ் ஹை, ஜிஎஸ்டி எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ப்ரோ சிங்கப்பூரில் வந்து எனக்கு இந்தியாவில் எப்படின்னு தெரியாது ப்ரோ. சிங்கப்பூரில் எப்படின்னா இப்போ ஒரு சின்ன மோதிரம் எடுக்கிறீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே ஒரு 3 பவுன் 4 பவுன்லாம் செயின் பவுன் அதிகமாக மேக்கிங் சார்ஜ் கம்மியாகிட்டே போகும். அதே மாதிரி டிசைன் இல்லாமல் எடுத்திங்கன்னா மேக்கிங் சார்ஜே இல்லாமல் கூட எடுக்கலாம். இந்த மிஷின் மேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, செயின்லாம் சொல்லுவாங்க. அதில் எந்த டிசைனும் இல்லை அப்படின்னா மேக்கிங் சார்ஜே இல்லாமல் கூட சில நகைகள் இருக்குது ப்ரோ. ஜிஎஸ்டி வந்து எல்லாத்துக்குமே சேம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சேம் ஜிஎஸ்டி தான் ப்ரோ. எந்த மாற்றம் கிடையாது. குண்டீசி வாங்கினாலும் அதே ஜிஎஸ்டி தான், பெரிய கப்பல் வாங்கினாலும் அதே ஜிஎஸ்டி தான். ஸோ வந்து ஜிஎஸ்டி வந்து எல்லாமே சேம் தான் ப்ரோ. சிங்கப்பூருக்கும் அது கோல்டுக்கும் ஊர் கோல்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஊர் கோல்டில் நான் வந்து ஊரில் வந்து ஒரு ஆசாரிகிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஊரில் இருக்க கோல்டில் பார்த்திங்கன்னா செம்பு கலப்பாங்களாம். இங்கே இருக்க கோல்டில் வந்து செம்புக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு மெட்டல் கலப்பாங்களாம் ப்ரோ. அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக. அந்த மெட்டலில் கலக்கிறதுனால இப்போ செம்புங்கிறதுனால செம்பு வந்து கருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க வேறு ஏதோ மெட்டல் கலப்பாங்களாம். செம்புக்கு பதிலாக கலக்கிற மெட்டல் வந்து அது கருக்காதான். ஸோ வந்து சிங்கப்பூர் தங்கம், ஃபாரின் தங்கம் வந்து கொஞ்சம் எப்பயுமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, குவாலிட்டியாக இருக்கும் ப்ரோ. அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசாரி சொன்னார். அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ப்ரோ. அடுத்தது அரவிந்த் கேட்டிருக்காரு, ப்ரோ என்ட்ரி அப்ரூவல் ஏன் இனி லேட் பண்ணுவாங்களா இல்லை குயிக்காக கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது இப்போ 2 ஃப்ளைட் விட்ருக்காங்க ப்ரோ. இப்போ முன்னாடிலாம் வந்து நம்ம வந்தே பாரத் திட்டத்து மட்டும்தான் தானே போனோம். இப்போ அந்த விபிடி விடிபி வேக்சினேட்டட் ட்ராவல் பர்சனா அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கீமை வந்து சிங்கப்பூர் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ 2 ஃப்ளைட் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து என்ட்ரி அப்ரூவல் நிறையா பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஸோ வந்து இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும், ஈஸியாக வர முடியும். டிக்கெட் ரேட்டும் கம்மியாக இருக்கும் ப்ரோ. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாளைக்கு வீடியோவில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் ப்ரோ. அடுத்தது வந்து ராஜேஷ் சித்திரவேல் அவர் கேட்டிருக்காரு, டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கேன், 10 இயர்ஸாக வந்து கோல்ஃபில் ஒர்க் பண்ணுறேன்.
சாரி 10 இயர்ஸ் ஆகுது, டிப்ளமோ சிவில் முடிச்சு 10 இயர்ஸ் ஆகுது. 5 இயர்ஸாக அதாவது கோல்ஃப் கண்ட்ரி அரபு கண்ட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காராம். இப்போ ஜாப் வந்து அங்கே ரொம்ப டவுனாக இருக்குது, சிங்கப்பூர் வந்துடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரே கேட்டிருக்காரு. பிசிஎம் பர்மிட்டுக்கு 2,45,000 கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. 2,45,000 ரொம்ப அதிகம் ப்ரோ. ஏஜென்ட் வந்து ரொம்ப அதிகமாக கமிஷன் வைக்கிறாரு. ஏன்னா பிசிஎம் பர்மிட்டில் சம்பளமும் கம்மி தான், ஓவர் டைமும் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் 2,45,000 கட்டி இப்போ வந்தீங்க பிசிஎம் பர்மிட்டில் அப்படின்னா அதை நீங்கள் அந்த கடனை அடைக்கிறதுக்கே நீங்கள் 1.5 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதுக்கு பேசாமல் நீங்கள் டெஸ்ட் அடித்து வந்தீங்கன்னாவே, ஒர்க் பர்மிட்டில் வந்தீங்கன்னாவே கூட என்ன ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் தான் கூட செலவாகும். பட் வந்து சேலரியும் ஹையாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து கடனே அடைச்சிடலாம், சம்பளமும் ஓவர் டைமும் இருக்கும். அதனால் வந்து இவ்வளோ பணம் கட்டி நீங்கள் பிசிஎம் பர்மிட்டில் வர்றது வேஸ்ட்டு ப்ரோ. ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் பணத்தை சேர்த்து ஒர்க் பர்மிட்டில் வாங்க. அப்படி இல்லைனா கம்மியான அமௌண்ட்டுக்கு வந்து பேசி பாருங்கள் ப்ரோ. ஏஜென்ட் வந்து கமிஷன் அதிகமாக கேட்குறாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நினைக்கிறது அதுதான் ப்ரோ. அடுத்தது வந்து ஹேமலதா கேட்டிருக்காங்க. சார் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது உங்களை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறையா பேர் வந்து என்னோடய நம்பர் கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் டிரைவிங்கு ப்ளஸ் வந்து நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கையில் ஃபோன் பேச முடியாது, ப்ளஸ் டிரைவிங் டைம்லேயும் ஃபோன் பேச முடியாது. மோஸ்ட்லி நான் என் ஃபேமிலிகிட்ட பேசவே எனக்கு டைம் இல்லை, ப்ளஸ் வீடியோ போடணும், அது மாதிரி நிறையா நான் பிஸியாகவே இருப்பேன். ஸோ வந்து எனக்கு வந்து இமெயில் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் உங்களுக்கு. என்னோடய இமெயில் ஐடியை நான் கீழே கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். நீங்கள் வீடியோவோட கமெண்டில் கேட்குற கேள்விக்கே நான் இது வரைக்கும் பெருமையாக சொல்லிக்குவேன், யாருக்குமே ரிப்ளை பண்ணாமல் இருந்ததே கிடையாது. ஆனால் நீங்கள் ரிப்ளைன்னு வந்துச்சு. இப்போ ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு கீழே ரிப்ளை நான் பண்ணுறேன். திருப்பி நீங்கள் அதுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுனா ஏதாவது மிஸ் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. இப்போ கமெண்ட்டுக்கு கீழே ரிப்ளைக்கு கீழே அடுத்த ரிப்ளைன்னு வந்தால் அந்த ரிப்ளை வந்து எனக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. அது வேணால் 1-2 மிஸ் ஆகிருக்கலாம். மற்றபடி கமெண்ட்டுன்னு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலையும் புதுசாகவே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2 ரிப்ளை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு கீழே திருப்பி ரிப்ளை கொடுக்காம புது கமெண்டாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஈஸியாக ஷோ ஆயிரும். நான் ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ கமெண்ட்டுக்கே நீங்கள் கமெண்ட்லேயே எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம், நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அது இல்லாமல் என் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். நீங்கள் டீட்டெயில்ஸாக கேட்குறதுனா அதிலையும் கேளுங்க. நம்பர் இப்போ கொடுக்கலன்னு சொல்லி தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சு. அடுத்தது வந்து பர்வேஸ் குட்டி கேட்டிருக்காரு. அண்ணா அவங்க வந்து பொண்ணு. அண்ணா என் ஹஸ்பண்ட் இந்த ஜனவரி $1,400 வேலைக்கு காசு கட்டினாங்க. ஆனால் வந்து சிங்கப்பூர் வர முடியலை. அதாவது $1,400 குவாரண்டைனுக்கு பணம் கட்டியிருக்காரு. சிங்கப்பூருக்கு வந்து வர முடியலை. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்ட்ரி பாஸும் ஆனால் இன்னும் என்ட்ரி பாஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் வந்து திருப்ப தருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. குவாரண்டைனுக்கு வந்து இந்த லாஸ்ட் ஜனவரியிலலாம் பார்த்திங்கன்னா சில கம்பெனிகளில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி குவாரண்டைன் ஃபீஸ் நீ கட்டுறியா, நான் உன்னை இறக்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக சரி நானே கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அமௌண்ட் வந்து அவர் கட்டியிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ தான் குவாரண்டைன் கிடையாது இல்லை. ஸோ வந்து அவர் வந்து வந்தார்னா அந்த அமௌண்ட்டை திருப்பி தருவாங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், தந்து தானே ஆகணும். $1,400 கட்டியிருக்காரு, ஆனால் அவர் உள்ளரே வரல. அப்படின்றப்ப அந்த அமௌண்ட் அவங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ வந்து தந்து தான் ஆகணும். நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அவங்க தரலைன்னா MOMல கூட கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த காசை வாங்கலாம். ஸோ வந்து நீங்கள் அந்த காசை விடாதீங்க. $1,400 ஊர் காசுக்கு $70,000 ஆச்சுங்க. அடுத்தது அருண்குமார் கேட்டிருக்காரு. இந்தியா டு SG நோ குவாரண்டைனுமா? நோ குவாரண்டைன் ப்ரோ. 7 days வந்து தனிமையில் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கம்பெனிலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அது நோ குவாரண்டைன் மாதிரி தான் அது. ஆனால் இருக்கணும், தனிமையில் தான் இருக்கணும். பட் அது அவ்வளோ இதுவாக இருக்காது ப்ரோ, பணம் கட்ட தேவையில்லை. அதை பற்றி நான் டீட்டெயில்ஸாக வந்து நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்டீஃபன் சிவா, சர்டிஃபிகேட்டில் அப்பா பேர் இல்லை, என் பேர் மட்டும் இருக்குது. என்ன சர்டிஃபிகேட்னு அவர் சொல்லலை. மேபி வந்து கொரோனா இதாக தான் இருக்கும், வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கும். கரெக்ஷன் பண்ணால் அதை பற்றி கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதை பற்றி. அதாவது அப்பா பேர் இல்லை அப்படின்னா இன்சியல் இருக்கான்னு பாருங்கள். இன்சியலும் இல்லை அப்படின்னா அப்பா பேர் பாஸ்போர்ட் நம்பர் இருந்தால் போதும் ப்ரோ. உங்கள் பேர் பாஸ்போர்ட் நம்பர் இருந்ததுனாவே போதும், உங்களுக்கு என்ட்ரி பாஸ் கிடச்சிடும், நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஓகேங்களா? அப்பா பேரில் இன்சியலாவது இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனாலும் பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் என்ட்ரி பாஸ் அப்ளை பண்ணுங்கள் ப்ரோ. அடுத்தது வந்து நரேஷ் நதி கேட்டிருக்காரு. இந்த நியூஸை சொல்லும்போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், நல்ல மனசு சார் உங்களுக்கு.
வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்குன்னா நம்ம இந்த குவாரண்டைன் இல்லாமல் உள்ளே வரலான்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, நேற்று போட்ட வீடியோ, முந்தா நாள் போட்ட வீடியோ. அது பார்த்திங்கன்னா அதுக்கு சொல்லியிருக்காரு. நான் அதை சொல்லல ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா நானும் ஊரில் இந்த லாக்டவுனில் மாட்டிக்கிட்டு நானும் கஷ்டப்பட்டேன். எப்படியாவது சிங்கப்பூர் வந்துடணும் அப்படின்னு சொல்லி போராடினேன். கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்கிட்ட நான் ஊரில் இருந்தேன். அப்புறம் ஜனவரி ஓப்பன் பண்ணோடனே நான் வந்துட்டேன். ஸோ அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த டைமில் அந்த வலி வேதனை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்போ அது மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வீடியோஸை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுமே எப்படியாவது உள்ளே வந்துட மாட்டோமான்னு போராடிட்டு இருக்கவங்க தான். அதனால தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே நீங்கள் வர போகிறீங்க அப்படின்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் நல்ல மனசு அப்படின்னா, நல்ல மனசு இருக்கணும் ப்ரோ எல்லாருக்குமே. அதுதான் நல்லது. வாழ்க வளமுடன் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. உங்கள் ஆசீர்வாதம் எப்போயும் எனக்கு வேணும். அடுத்தது அட்லின் அல்சியா இபாஸ் அப்ரூவல் கிடைக்குமா ப்ரோ? கிடைக்கும் ப்ரோ. அதாவது இப்போ அப்ரூவல் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, எந்த கம்பெனி கவர்மெண்ட் ப்ராஜெக்டானு பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் எந்த கம்பெனின்னு பார்க்குறாங்க, அந்த கம்பெனிக்கு ஆள் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதான்னு பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கும் கரெக்டான குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா இபாஸுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க ப்ரோ. அப்ளை பண்ண சொல்லுங்கள். கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரிஜெக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஆனால் கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்து கம்பெனிக்கு ஆள் கண்டிப்பாக தேவைப்படுது, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இது எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஸ்மிதா லாலி, விசிட்டிங் விசா அலோவா ப்ரோ? விசிட்டிங் விசா இப்போ அலோடு இல்லை, இப்போதைக்கு அலோடு கிடையாது. இன்னும் விசிட்டர்ஸ் டூரிஸ்ட் விசாவில் வரலான்ற மாதிரி எந்த அறிவிப்பும் கொடுக்க கிடையாது. சிங்கப்பூர் சிட்டிசனை இந்த ஒர்க் பர்மிட்டு, ஹவுஸ்மேடு இவங்க தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வரலான்னு சொல்லியிருக்காங்க. விசிட்டிங் விசாக்குன்னா ஆனால் இந்தியாவுக்குள்ளே விசிட்டர்ஸ் வரலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் சிங்கப்பூருக்குள்ளே வரலான்னு நான் ஓப்பன் பண்ணலை. அதை ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கும் தனியாக வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துடலாம். கூடிய சீக்கிரம் அதையும் அலோவ் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க. அடுத்தது வேல்முருகன், மை ஐபிஏ ரிஜெக்ட் ஆகுது. வேல்முருகன், ஜஸ்ட்டு உங்கள் ஐபிஏ எதனால் ரிஜெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் ப்ரோ. உங்கள் விசா எதனால் ரிஜெக்ட் ஆகுது, உங்கள் கம்பெனியில் எந்த மாதிரி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பாருங்கள். எதனால் ரிஜெக்ட், ஏன்னா ஐபி ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் மிகவும் குறைவு ப்ரோ. ஏன்னா என்ட்ரி பாஸ் தான் ரிஜெக்ட் ஆகுது, ஐபி மோஸ்ட்லி ரிஜெக்ட் ஆகாது. அப்படி ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா உங்கள் கம்பெனியில் ஆல்ரெடி நிறைய ஐபியை போட்டு வச்சு ஆள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது உங்கள் மேலே எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை சிங்கப்பூரில் எதுவும் கேஸ் இருக்கா, அதெல்லாம் பாருங்கள். அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா ஐபி ரிஜெக்ட் ஆகுதுன்னா நிறைய ஐபி ரிலீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதனால கூட ரிஜெக்ட் ஆகலாம். இன்னும் கொஞ்சம் அது நிறையா பேர் இங்கே வந்ததுக்கப்புறம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் திருப்பி அப்ளை பண்ணி பாருங்கள் ப்ரோ. ஐபி எத்தனை தடவை வேணால் அப்ளை பண்ணலாம் ப்ரோ. அது கண்டிப்பாக அப்ரூவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை தடவை ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் சொல்லலை. அது எத்தனை தடவை ரிஜெக்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை ப்ரோ. திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணலாம். கம்பெனியில் சொல்லி திருப்பி அப்ளை பண்ண சொல்லுங்கள். ரீசன் என்னன்னு கேட்டால் கம்பெனியில் சொல்லுவாங்க, எம்ஓஎம்லேருந்து. அடுத்தது டிக்டாக் ப்ரோ, நியூ ஒர்க் பர்மிட் விசா தர்றாங்களா? கண்டிப்பாக தராங்க ப்ரோ. நியூ ஒர்க் பர்மிட் விசாலாம் வருது, தாராளமாக தர்றாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணி வாங்க ப்ரோ. அடுத்தது ரமேஷ்குமார் ப்ரோ, ஐபிஏ டிசம்பர் 31 முடியுது, ஆட்டோ ரினிவல் ஆகுமா? ரினிவல் ஆகும் ப்ரோ. உங்களுக்கு என்ட்ரி பாஸ் நீங்கள் அப்ளை பண்ணி என்ட்ரி பாஸ் வரல, ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. அதனால் கண்டிப்பாக ஆட்டோ ரினிவல் ஆயிரும். கம்பெனியை ரினிவல் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, ஓகேங்களா? இப்போதைக்கு இது மட்டும்தான் பார்த்துருக்கோம். கமெண்டு சாட்டர்டே சண்டே நான் லைவில் வரேன். லைவில் உங்கள் சந்தேகத்தெல்லாம் கேளுங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன், ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண்.